குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் விநாயகர் சதுர்த்திக்காக 2 வகையான கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும். இது வரைக்கும் நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இனிப்பு கொழுக்கட்டை செய்யறதுக்கு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கேஸை சிம்மில் வச்சுட்டு மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு நல்லா வறுபட்டு வந்திருக்குது. இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு கப்பு தூள் வெல்லத்தை எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு அரிசி மாவுக்கு நம்ம 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். பாகுபதம்னு எதுவும் இல்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். பாருங்கள், வெல்லம் நல்லா கொதித்து கரைஞ்சி வந்திருக்குது. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு கொதித்து வரணும். இப்போ கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை இதே போல் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எள்ளு பிடிக்கும்னாக்கா நீங்கள் நம்ம தேங்காய் துருவல் சேர்க்குறோம் இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம எள்ளு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கை வச்சு நல்லா பிசையும் போது மாவு ஒன்றும் சாஃப்ட் ஆகும். அதனால் மாவு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஆறி வந்துருக்குது. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் அதே போல் இந்த மாவையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையில் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிக்கோங்க. இங்கே நான் நெய் தடவியிருக்கேன். இதே போல் ஒரு சின்ன உருண்டையை எடுத்து நல்லா உருட்டி கையை வச்சு இதே போல் ஒரு அழுத்தம் கொடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மகிட்ட இருக்க மாவு எல்லாத்தையும் இதே போல் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே நான் ஒரு ஸ்டீமரில் நல்லா துணி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு துணி இல்லைன்னா வாழை இலையோ, அப்படி இல்லைனாக்கா ஸ்டீமர் மேலேயோ இல்லை இட்லி தட்டிலையோ நல்லா நெய் தடவிட்டு இந்த கொழுக்கட்டை இதே போல் நீங்கள் அடுக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் கேஸை சிம்மில் வச்சு நல்லா வேக விடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குது. பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை சூப்பராக வெந்து வந்திருக்குது. இந்த மெத்தட்லேயே நம்ம கொழுக்கட்டை ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம கொழுக்கட்டை ஹார்டாகவே ஆகாது, நல்ல சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நம்ம கார கொழுக்கட்டை செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம்.
இப்போ இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை முழுசாக சேர்க்காம இதே போல் நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் 2 கப் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். 1 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்தளவு கொதித்து வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கலந்துக்கலாம். கேஸை நல்லா சிம்மில் வச்சுருங்க. இதே போல் கைவிடாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா, நம்ம நல்ல சுடு தண்ணி இருக்குது இல்லையா, நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி கூட நம்ம கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து எடுத்தாச்சு. தண்ணி அதிகமாகிடுச்சின்னு ஃபீல் பண்ணிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு இதே போல் கலரிட்டு இருந்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அது இழுத்துடும். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் ஆறட்டுறதுக்கு அப்புறம் நம்ம இதே போல் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் அதே போல் நெய்யை தடவிக்கோங்க. பாருங்கள், இதே போல் பிடிச்சி இந்த கொழுக்கட்டையை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் துணி போட்டாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லை நெய் தடவிட்டு பண்ணலாம், இல்லை வாழை இலை வச்சு இது போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய கொழுக்கட்டை சூப்பராக வெந்து வந்துருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த 2 ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.